உடுமலைப்பேட்டை அருகே வெட்டி கொல்லப்பட்ட SSI சண்முகவேல் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தமிழகத்தை உலுக்கும் வகையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் உடுமலை அடுத்திருக்கக்கூடிய குடிமங்கலம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் தந்தை மகன் என 3 பேர் தகராறில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கொடூரமாக தாக்கி கொண்டதாக 100 எண்ணுக்கு அழைப்பு வந்து அதன் பேரில் அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு இருக்கக்கூடிய மகன்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சுமார் 1 கோடி ரூபாய் நிதி உதவியை அறிவித்திருக்கிறார். அதாவது மேலும் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த சண்முகவேல் மற்றும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜா ஆகிய இருவரும் ரோந்து பணியின் போது திக்கனூத்தூர் அருகில் தனியார் தோட்டத்தில் நடந்த அடிதடி பிரச்சனையில் விசாரிக்க சென்ற பொழுது அங்கு 3வரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது துயரகரமான செய்தியாக அமைந்திருப்பதாகவும் இதனை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருக்கிறேன் என தெரிவித்துள்ள அவர், மேலும் உயிரிழந்தவரின் காவலரின் குடும்பத்திற்கு தற்பொழுது 1 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.